عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. آمنا بالله. صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சுபகுடைய தொழுகையில அல் குர்ஆனின் அற்புதமான வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரம் அரபுகளாக இருந்தால், அரபு மொழியை நன்கு தெரிந்த மக்களாக இருந்தால், நம்முடைய தொழுகையில் ஒரு வகையான அச்சம் உண்டாகும். அந்த வசனங்களை கேட்கிற போது நாம் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த ஹரம் ஷரீஃபில் தொலை வைக்கக்கூடிய இமாம் சில வசனங்களை ஓதும் போது அப்படி தேம்பி தேம்பி அழுவார். காரணம், அந்த வசனம் அப்படி ஒரு கருத்தை அது பொதிந்திருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், ஒரு வசனம் நரகத்தை குறித்து எப்படி பேசுது என்று சொன்னால், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலதி. நாம் கியாமத்து நாளிலே நரகத்தை பார்த்து கேட்போம், நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்போம். அந்த நரகம் என்ன சொல்லுது பாருங்க, நிரம்பிட்டேன்னு சொல்லல, ஹல்மிம் மசீத், இன்னும் இருக்குதா என்னிடத்தில் போடுவதற்கு, இருந்தால் போடு என்று சொல்லுவான். அப்ப நரகத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நரகத்தை நிரப்புவதாக சொல்லியிருக்கானா இல்லையா? ஒரு பக்கம் அது சொல்லுது, இன்னும் இடம் இருக்குது, இன்னும் இடம் இருக்குது. அப்ப இந்த வசனத்தை ஓதும் போது அந்த அரபு தெரிந்த அந்த இமாம்கள் அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது குர்ஆனுடைய வசனங்கள் என்ன அழகான கருத்தை பதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். அதில் ஒரு வசனம் தான் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம். அல்லாஹு அக்பர். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். மக்களுக்கு அவர்களுக்கான கேள்வி கணக்கின் நாள் நெருங்கிவிட்டது. அல்லாஹு அக்பர். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். மக்களுக்கு அவர்களுக்கான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது. அதுவும் எந்த நிலையில? முன்பே தெரிந்து வராது, மைக்கில் அறிவிக்கப்பட்டு வராது. வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிதுன். அவர்கள் ஏதேனும் ஒரு பொதுபோக்கான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த கியாமத்து நாள் வந்தது. அல்லாஹு அக்பர். ஹதீஸில் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளங்களை சொல்லி நம்மை உஷார்படுத்துகிறார்கள். நீங்கள் உஷாராக இருங்கள், கியாமத்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நாம் நினைக்கக்கூடாது அது நடக்கணும் இது நடக்கணும், எல்லாம் நடக்கத்தான் செய்யும், ஆனாலும் அதுவெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துவிடும். இப்போ நம்ம பார்க்கணுமா இல்லையா? கண்கூடாக கியாமத்துடைய மிக தெளிவான ஒரு அடையாளம், காலங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஓடும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் கேள்விப்பட்டீங்களா? யதகாரபு ஸமான். காலங்கள் சீக்கிரமாக ஓடும். 2000ஆம் ஆண்டு தோன்றியது, 25 வருஷ கால் நூற்றாண்டு முடிய போகுது. அல்லாஹு அக்பர். அப்போ எவ்வளவு சீக்கிரமாக வேகமாக ஓடுதுன்னு பாருங்க. இப்படித்தானே கியாமத்தும் வரும். நாம நினைக்கிறோமில்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும், எல்லாம் வருவாங்க, வராமல் கியாமத்து வராது. ஆனால் அவர்கள் வரக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் திடீரென வந்து விடலாம். அப்ப நாம என்ன செய்யணும்? எந்த நாளிலும் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு தேடியவாறு, அமல்களிலே விரைவுகள் காட்டியவாறே இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் ஒன்று நேற்று கண்ணில் பட்டது. ஏற்கனவே அந்த ஹதீஸுக்கு முன்பு பார்த்திருக்கிறோம். நேற்று பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு நிகழ்வை உண்டாக்கியது. ஒரு நாள் சூரியன் மறைகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அது மறையுது இல்லையா? எல்லா நாட்டு மக்களுக்கும் சூரியன் மறையுதல், சன் ஷெட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சன் ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் சூரியன் மறையுது. நபி கேட்குறாங்க அபூதர் இடத்துல, ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, அத்ததிரி ஐன தத்ஹபு, அந்த சூரியன் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் என்ன வானியில் கலையா படிச்சிருக்கிறாரு? யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் அந்த சூரியன் எங்கே போகுதுன்னு தெரியும். நபி அவங்க சொன்னாங்க, அந்த சூரியன் அரிசிக்கு அருகில் சென்று சுஜூது செய்கிறது.
தஸ்ஜுது தஹ்தல் அர்ஷி, அரிசிக்கு கீழே அது சுஜூது செய்கிறது. கவனிக்க வேண்டும், நம்முடைய சுஜூது மாத்திரம் அல்லாஹ்வுக்கு போவதில்லை. என்ன, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிப்பது அடியார்களின் சுஜூத், அவ்வளவுதான், மூமீனான நபர்களுடைய சுஜூத். மற்றபடி படைப்பினங்கள் யாவும் எந்த வகையிலாவது அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்த்து கொண்டே இருக்கிறது, சிரம் பணிந்து கொண்டே இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஒரு சக்தி. அப்ப அந்த சூரியன் அரிசிக்கு கீழே சென்று சுஜூது செய்கிறது நபி சொன்னாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, அந்த சூரியன் அனுமதி கேட்கிறதாம் கிழக்கிலிருந்து உதிப்பதற்கு. அடுத்தபடியாக மேற்கிலிருந்து மறைஞ்சிருச்சு, அரிசிக்கு கீழே அது போய் சுஜூது செய்து அங்க இருக்குது, மறுபடியும் கிழக்கிலிருந்து உதயமாவதற்கு அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்கு. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்குறான். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்திருப்பீங்களே, கரெக்டா ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் உதிக்கணுமோ அந்த நேரத்தில் உதிக்குது. தாமதிக்கிறதும் இல்லை, சீக்கிரம் உதிக்கிறதும் இல்லை. டைம் ஆச்சு வெளியே போகணும்னு சொல்லி 5 மணிக்கே உதிக்கிறது இல்லை. இன்னைக்கு ரொம்ப தூக்கமா இருக்குன்னு 7 மணிக்கு உதிக்கிறது இல்லை. சூரியன் எப்போ உதிக்கணுமோ, உதயம் எப்போ கரெக்டாக அது உதிக்குது. இப்போ நபி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அது அரிசிக்கு கீழே சென்று சுஜூது செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல மறுநாள் உதிப்பதற்கு அனுமதி கேட்குது. அல்லாஹ் கொடுக்கிறான். யூஷிக்கு, கூடிய விரைவில் ஒரு நாள் வரும், அது மறையும் போது சுஜூது செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கும். சுஜூது செய்யும், சுஜூது ஏற்கப்படாது. அந்த சுஜூது ஏற்கப்படாது. அங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம், அதாவது இதற்கு பின்புண்டான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் இல்லைன்னு வழங்கிக்கலாம். சுஜூது ஏற்கப்படாது. அது மறுபடியும் உதிப்பதற்கு அனுமதி கேட்கும், கிழக்கிலிருந்து உதிக்க. அல்லாஹ் சொல்லுவானா, நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்தே திரும்ப செல், அப்படியே யூட்டர்ன் அடித்து செல், உடனே அது மேற்கிலிருந்து உதிக்குமாம். அதுதான் கியாமத்து நாளுடைய அடையாளம், பெரிய அடையாளம். அது இன்னைக்கு கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைந்த இதே சூரியன் ஒரு நாள் மேற்கிலிருந்து உதிக்கும். துலூ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது கியாமத்து நாளுடைய ஒரு மறக்க முடியாத அடையாளம். அது நமக்கு தெரிஞ்சிருமா? ரைட். இப்போ இதுக்கு பின்பு கியாமத்து ரொம்ப தூரம் இல்லை. எப்போ சூரியன் சில சமயத்தில் அன்றைய தினம் அல்லது அன்றைய தினத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அப்படி உதிக்கும் போது அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ரொம்பவே உஷார்படுத்தியிருக்காங்க. நாம் அது விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கவே கூடாது. நம்ம காலத்தில் கியாமத்து வராது, அதெல்லாம் சந்ததிகள் பேரப்பிள்ளைகள். உண்மை அதுதான். எது அப்படின்னா, கியாமத்திற்கு முன்பு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை. இப்போ அந்த காலத்தில் நம்ம இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தஜ்ஜால் பல பேரை குழப்பத்தில் ஆழ்த்தி அவன் ஒரு விஷயத்தை சொல்லி அவனை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவன் யாரையெல்லாம் சொர்க்கத்தில் போடுவான், அது நரகமாக இருக்கும் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அவன் நிறைய விழிப்புணர்வுகள் நபி அவர்கள் கியாமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்து எப்பொழுது வரும் என்பதை நபியவர்களுக்கு சொல்லி மக்களுக்கு அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளங்களை சொல்லி விழிப்புணர்வு உண்டாக்கினார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? பாதிரு பில் அமால், அமல்களிலே நீங்கள் விரைந்து கொண்டே இருங்கள். எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரியுங்கள். காரணம், அதை கொண்டுதான் மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரங்களில் வாழ முடியும். அதை கொண்டுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். மேலான பெரியோர்களே, அப்படியானால் நாம் என்றைக்கும் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை செய்து கொண்டும் அமல்களில் அதிதீவிரம் காட்டிக்கொண்டும் இருக்க வேண்டும். வல்ல நாயன் நம்மை சாலிஹீன்களில் சேர்த்தருள் புரிவாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.